ஹாய் ஹால், நான் உங்கள் பிரவீனா ஃப்ரம் பிரவி எக்ஸ்பிரஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா வில்லிவாக்கம்லேருந்து சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர். இதுதான் நம்ம ட்ராவல் லொக்கேஷன். என்ன ரீசன்னா, என் சின்ன பையன் வந்துட்டு மும்பைக்கு கிளம்புறாரு. போயே ஒரு 4-5 டேஸ் இருக்கும். நான் இப்போ தான் இந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக போக போக நான் வந்துட்டு அதில் ட்ரெயின்ட் அவுட் ஆகிடுவேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என் சின்ன பையன் வந்துட்டு அவங்க சித்தி கூட மும்பைக்கு போகிறாரு. இது வரைக்கும் என் பெரிய பையன் அவர் தனியாக இருந்திருக்காரு. பட் என் சின்ன பையன் நாங்கள் இல்லாமல் அவர் எங்கேயுமே போனது கிடையாது, இருந்தது கிடையாது. பட் எல்லா வாட்டியும் அண்ணா மட்டும் போகிறான், இந்த வாட்டி நான் தான் போவேன்னு அடம் பிடிச்சி அவர் இருக்கிறாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது அவருக்கும் எங்களுக்குமே. பட் அவர் சரி தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்காரு, நாங்கள் எங்களை கன்சோல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவனும் நம்ம சித்தி கூட என் தங்கச்சியோட பசங்க கூட அப்படி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாரு. பட் இது இந்த வீடியோ எடுத்தால் நான் 4-5 டேஸ் இருக்கும். நாங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறோன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் அந்த டைமில் ஏதோ ஒன்று பேசிட்டு வரோம். ட்ரெயின் ட்ராவல் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வெக்கேஷனில் எப்போவுமே நாங்கள் தமிழ்நாடு போவோம் மும்பையிலேருந்து. அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. அந்த ஜன்னல் சீட்டுக்கு எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு இன்கேஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் என் வீடியோவை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் கொடுங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் கொஞ்சமாவது க்ரோ பண்ண முடியும். பெரிய சேனலில் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன சேனல் எங்களை மாதிரி சேனல்லையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் நாங்கள் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலில் ஒரு டீ ஷாப் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பட் அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி அதோட காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இப்போது ஒரு டீயே 38 ருபீஸ்ங்க, நம்ப முடியுதா? பட் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கும்னு நான் வாங்கி குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவல் பிளான் சென்ட்ரலில் என் பிள்ளைய விட்டுட்டு வர்றது தான் பிளான். பட் சம் டிராஃபிக் ரீசன்னால் என் தங்கச்சியால் வர முடியல. ஸோ நாங்கள் சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூரில் போய் விட்டுட்டு என் தங்கச்சி திருவள்ளூர் வந்துடுவா. அங்கேருந்து என் சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவேன். நாங்கள் திருப்பியும் திருவள்ளூர்லேருந்து வில்லிவாக்கம் வர்றத மாதிரி பிளான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். அதனால் ஒரு 1/2 hour நாங்கள் சென்ட்ரல்லே ட்ரெயினில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். என்ன பேசிகிட்ருக்கோன்னு எனக்கு தெரில. பட் இது ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. எப்போவுமே ஃபோனு, வீடு இல்லை டிவி இதே மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி டைம் நல்ல ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. என் பிள்ளை அதுக்குள்ளே அவனோட குரங்கு சேஷ்டே ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்படி தாங்க, அவன் கொஞ்சம் நல்ல ஆக்டிவ், மற்ற பசங்க மாதிரி கிடையாது. இவர் ஒரு தனி விதமான குழந்தை, என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இது தாங்க நேரு ஸ்டேடியம். சென்னையில் ரொம்ப ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டேடியம் இந்த நேரு ஸ்டேடியம் தான். கிரிக்கெட்டெல்லாம் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் இதை விட இப்போ பெரிய ஸ்டேடியம் சேட்பாக் ஸ்டேடியம்னு ஒன்று வந்துடுச்சு. ஸோ கிரிக்கெட்டெல்லாம் அங்கே தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேடியமில் ஃபுட்பால் மேட்ச் இல்லைன்னா இந்த கான்சர்ட் இதெல்லாம் நடத்துவாங்க தெரியுமா, அதெல்லாம் இப்போ நேரு ஸ்டேடியமில் நடத்துகிறாங்க. ஒரு நல்ல வியூவாக இருந்துச்சு. இப்போ தாங்க ஏசி கோச்லாம் நாங்கள் போக ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட் சின்ன வயசில் ஜென்ரல் நார்மல் ட்ரெயினில் தான் போவோம். அங்கே விண்டோ எல்லாம் ஓப்பனாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா காற்று வரும். இப்போ இந்த ஏசிக்குள்ளே போகிறதே பிடிக்கல. பட் இந்த வெயில் காலத்தில் வேறு என்ன பண்ணுறது, ஏசியில் போய் தான் ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்ம ஏசியில் போகிறோம். வெயில் தாங்க முடியல. அந்த டைம்லேயும் வெயில் இருந்துச்சு. பட் இந்த டைமில் ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த வியூ நல்லா இருக்குது பாருங்களேன். இது விண்டோ சீட், இந்த ஏசி கோச் இல்லாமல் நார்மல் இதில் ஸ்லீப்பரில் இருந்திருந்தால் சூப்பராக இந்த வியூ இருந்திருக்கும். அண்ட் இதுதான் என் ஹஸ்பண்ட் படித்த காலேஜ், ஜான் பஸ்கோவான்னு சொன்னார், திருவள்ளூரில் இருக்குது. அவரோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் எப்படியோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம். என் பையன் எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறான். அவன் அழுகலை, ஏன்னா ட்ரெயின் ஒரு 2 minutes தான் நின்றுச்சு. கொஞ்சம் நிறைய நேரம் நின்று பேசியிருந்தானா அவன் அழுதுருப்பான். பட் ஓரளவுக்கு அவனும் நல்லா ஓகே தான், நாங்களும் ஓகே தான். நாங்கள் இறங்கிட்டோம். 2 minutes தான் நின்றுச்சு. என் தங்கச்சி பையன் எல்லாம் வந்துட்டாங்க. என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு
நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவர் கொஞ்சம் ஓகே தான், இப்போ ஓகேவாக இருக்கார். இதுதான் அவர் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வேறு சாப்பிட வேறு இல்லை. ஸோ அவரை அனுப்பி விட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு இருந்தோம். என் பையனை பாருங்கள், கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அவனை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். திருப்பியும் ட்ரெயினில் தான் திருவள்ளூர்லேருந்து வில்லிவாக்கம் ட்ரெயினில் தான் வரணும். ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் அவ்வளோ தூரம் போகணுமான்ட்டு நாங்கள் வந்து வெளியே எங்கேயும் போகல. ஸ்டேஷன்லேயே ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். என் பையன் வந்து அவன் ஏதோ பேசிகிட்ருக்கான். எனக்கு ஞாபகம் இல்லை அவன் என்ன பேசுகிறான்னு. ஜஸ்ட் ஸ்டேஷன்லேயே நாங்கள் ரோல் வாங்கி சாப்பிட்டோம். ரோல், சமோசா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க இந்த ட்ராவல் வீடியோ. ப்ளீஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ, லாங் வீடியோவாக பாருங்கள். இவர் வந்துட்டு எப்படி பாருங்களேன், இவர் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஆட்டோ அங்கிள், என் ஹஸ்பண்டோருக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படி அவங்க எங்கள் பின்னாடி வந்து உட்காந்தாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ லாங்கில் இருந்து அங்கே இருக்கிறோம். பட் நம்ம எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக பீப்புளை மீட் பண்ணுறோம். அதுதான் லைஃப்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுற பர்சன் யாராக இருந்தாலும் ஒன்று அவங்க வந்து எப்படி தான் ஹஸ்பண்டாக மாறுறாங்கன்னு தெரியல, ரிலேட்டிவாக இருக்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதுதான் லைஃப், அப்படியே போகுது. சரி, ஏதோ ஒன்று. நாங்கள் வந்து திருவள்ளூரில் ட்ரெயின் கிடச்சிருச்சு. திருவள்ளூர்லேருந்து வில்லிவாக்கம்க்கு போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ வீடியோ. உங்களுக்கு இது மாதிரி ட்ராவல் வீடியோ பிடிக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன். என்னோடய குக்கிங் சேனல்லையும் என்னோடய ஷார்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.